ஹாய் காய்ஸ்! நம்ம இப்போ பார்க்க போறது வியர்ட் பட் ரியல். உண்மையான சம்பவத்த தான். அதுவும் நம்ம 1 இல்ல, 2 இல்ல, 3 ஸ்டோரீஸ் நம்ம கம்பைன்டா ஒரே ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ, இந்த 3மே வித்தியாசமான ஜர்னல்ல தான் இருந்துட்டுருக்கும். ஸோ, இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நெனைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ நம்ம லைட்டாக கொஞ்சம் பழசுக்கு போகிறோம். லைக் 1954 அப்போது டோக்கியோவில் ஒரு ஏர்போர்ட்டில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போது நல்லா தான் இருந்துகிட்ருந்தது. நார்மலான டே அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருந்தது. ஆனால் இந்த மனுஷன் வர வரைக்கும் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் சஸ்பீஷியஸாக அந்த மாதிரிலாம் இல்லை. காமாக நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு யூரோப்பியன் மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் அவர் பாஸ்போர்ட் கொடுக்குற வரைக்கும் மட்டும்தான். ஒன்ஸ் அவர் பாஸ்போர்ட்டை அப்படியே கையில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் வந்து அந்த பாஸ்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய ஊருக்கு அந்த மனுஷன் ட்ராவல் பண்ணி போயிருந்திருக்காரு. லைக் ஜப்பான், தென் வந்து ஃப்ரான்ஸு, பாரிஸ் அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த ஒரு வேர்ட் கேட்குற வரைக்கும் டோரட் அப்படிங்கிற ஒரு ஊர் பேர் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கு. இதை பார்த்ததும் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து மேப்பில் செக் பண்ணி பார்க்குறாங்க, டேட்டா பேஸ் பார்க்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஊர் இருக்கிற மாதிரி இல்லை. அவங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அந்த மேண்டே டைரெக்டாக கேட்டிருப்பாங்க, லைக் இது நிஜமாவே ஒரு ஊரா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மனுஷன் லைட்டாக கடுப்பாயிட்டு ஆமாம் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி எதுவும் இல்லையே, இது எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் டெக்கன் மேப் எடுத்துகிட்டு தோ ஃப்ரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவில் எண்டோரா அப்படிங்கிற ஒரு ரீஜியன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் என்னோடய ஊர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க எண்டோரா இருக்குது சார், ஆனால் நீங்கள் சொல்கிற பிளேஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இதோ பாருங்கள், நான் பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் வழியாக வந்திருக்கேன். நான் நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுவேன். நான் வந்து இதோ பாருங்கள், என்னோடய டாக்குமெண்ட்ஸ், தென் டிரைவிங் லைசன்ஸ், A to Z காட்டுறாரு. பட் எல்லாமே அவர் சொன்ன அந்த ஊர் டோரட் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் எல்லாமே அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அதை பார்த்ததும் ஆஃபீஸருக்கால என்ன சொல்கிறதுனே தெரியல. அவரால் ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ரெஞ்ச் பேச முடியுது, ஜாப்பனீஸ் கொஞ்சம் பேசுகிறாரு, நிறைய ஃபியூ லாங்குவேஜஸ் கூட கம்பைன் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஆஃபீஸருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மேன் ரொம்ப காமாகவும் எல்லா கொஷினுக்கும் நல்லா கோஆப்ரேட்டிவாக தான் இருந்துகிட்ருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அடிக்கடி ஜப்பானுக்கெல்லாம் வருவேன் தான், நான் கூட ஹோட்டலில் கூட ரூம் கூட புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அந்த ஹோட்டலில் கால் பண்ணி கேட்டாலும் இவர் பேரில் எந்த ஒரு ரிசர்வேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அன்னைக்கு வந்து நைட் அந்த மனுஷனை யாருமே இல்லாத இடத்துல ஒரு தனியாக ஒரு அறையில் வந்து போட்டு வைக்கிறாங்க. லைக் அந்த ரூமில் யாருமே இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் பால்கனி கூட கிடையாது. ஒரு என்ட்ரன்ஸ் தான், உள்ளே போயிட்டு திருப்பி ரிட்டன் பேக் அதில் தான் வர முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வித் கார்ட்ஸோடு அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ரூமில் வந்து வச்சுருந்துருப்பாங்க. பட் த நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மனுஷனை காணோம். ஸோ அந்த டோரட் அப்படிங்கிற அந்த இடத்த சொன்ன அந்த மனுஷன் அந்த இடத்துல இல்லை. ஒரு ட்ரேஸ் இல்லை, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லை, எந்த க்ளூவுமே கிடையாது. அப்படியே வேனிஷ் ஆன மாதிரி, மறைஞ்ச மாதிரி, ஃபுல்லாக எங்கே போனாருன்னே தெரியல. அவரோட பாஸ்போர்ட், டாக்குமெண்ட்ஸ், வேலட் எல்லாமே இவங்கக்கிட்ட தானே இருந்திருக்கும். ஸோ அதுவுமே எல்லாமே டிஸப்பியர் ஆகிடுச்சு. எதுவுமே காணும். பூட்டை உடச்சிட்டு வெளில போன மாதிரி தெரியல. நைட் ஃபுல்லாக யாருமே உள்ளேயும் போகல, அதே மாதிரி வெளியிலையும் வந்த மாதிரி தெரியாது. எல்லாருக்குமே ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இது எப்படிடா நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூவுமே இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு புரளி அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேரலல் யூனிவர்ஸாக இருக்கலாம். மேபி அதில் வந்து டோரட் அப்படிங்கிற ஒரு ஊர் நிஜமாகவே எக்ஸிஸ்டடாக இருக்கலாம். சில பேர் இவர் வந்து ஒரு டைம் ட்ராவலராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் இருந்தாலும் கூட இதில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான பார்ட் இருக்குது. அது என்னென்னா, டோரட் அப்படிங்கிறது உண்மையாகவே ஏன்ஷியன்ட் மேப், அதாவது பழைய மேப் இருக்கும்ல, அதில் உண்மையாகவே இருந்திருக்க ஒரு ஊர் தான். இது கோயின்சிடெண்ட்டா இல்லை நிஜமாகவே இது என்ன அப்படிங்கிறது யாராலுமே கெஸ் பண்ணவே முடியல. அவங்களால ப்ரூஃப்மே ஒழுங்காகவும் சப்மிட்டும் பண்ண முடியல. முதல்ல இந்த மனுஷன் எதுக்கு வந்தான், எப்படி போனா, இந்த ஊர் நிஜமாகவே இருக்கா, இது பேரலல் யூனிவர்ஸா, இல்லை தெரியாமல் அவர் மாற்றி வந்துட்டாரா, என்ன ஏதுன்னே தெரியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி குழம்பி போன மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இன்னும் வரைக்கும் இதுக்கு சரியான விடை யாராலையும் சொல்ல முடியல. ஒரு மாதிரி பசிலிங்கான ஒரு ஸ்டோரி தான் இது.
ஸோ இந்த ஸ்டோரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போலாம். ஓகே. 2வது கதை மறுபிறவியா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 1957ல கொஞ்சம் பழசு தான். அப்போது இங்கிலாந்தில் ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஜொவானா, ஜாக்லின் அப்படிங்கிற 2 பொண்ணு இருக்குது. ஜொவானாக்கு வயசு 11, ஜாக்லினுக்கு 6. ஸோ அப்போது ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட 2 மகளையும் அவங்க இழந்துட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா எப்படியாவது நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பினார். தென் 1 இயர் லேட்டர் அவங்களுக்கு அழகான ஒரு ட்வின் கேர்ள்ஸ் பிறக்கிறாங்க. ஜெனிஃபர் அண்ட் ஜூலியன் தான் பேர். ஸோ இங்கேருந்து தான் ஸ்ட்ரேஞ்சானதெல்லாம் திங்ஸ்லாம் நடக்குது. ஸோ வெரி யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாதது, தென் அவங்களுக்கு தெரியாத பர்சனை பற்றி அவங்க நிறைய பேசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இது யூஸ்வலாக அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க இறந்து போன சிஸ்டர்ஸ்க்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். இங்கே இந்த ஜெனிஃபர் பொண்ணுக்கு ஜாக்லினுக்கு வந்து தலையில் ஒரு அடிபட்டு இருந்திருக்கும். அதாவது அவங்க இறந்து போன அக்கா இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு தலையில் ஒரு இடத்துல அடிபட்டு அங்கே வந்து ஒரு ஸ்கார் இருக்கும். ஸோ தழும்பு, அதே மாதிரி கைக்கு கிட்டக்க இந்த வாட்ச் கட்டுவோம்ல வெஸ்ட், ஸோ அந்த இடத்துலையுமே ஒரு அடிபட்டிருக்கும். அங்கேயுமே ஒரு ஸ்கார் இருக்கும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு பிறக்கும் போதே ஒரு பர்த் மார்க்கோட தான் பிறந்திருப்பா. இந்த 2 சைடுலையுமே அந்த பொண்ணுக்கு பர்த் மார்க் மாதிரி ஒன்று வந்திருக்கும். அவங்க இறந்து போன அக்காங்கெல்லாம் என்ன டாய்ஸ் வச்சு விளாடுவாங்களோ அதே டாய்ஸை வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ அவங்களுக்கு என்ன சாப்பாடெல்லாம் பிடிக்குமோ, என்னென்ன கேம்ஸ்லாம் விளாண்டாங்களோ, அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாமே இவங்களுக்கும் அச்சு பேசுகிறாமல் அப்படியே வந்திருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு நாள் அவங்க பார்க் பண்ண அந்த காரை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே ஃப்ரோசன் ஆகி அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. இந்த கார் தானே நம்மளை இடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி கத்தி அப்படியே அழுதுட்டு இருந்திருக்காங்க அவங்க 2 பொண்ணுங்களும். ஸோ இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுலேயே அவங்க அக்காங்களை பற்றி எந்த விஷயங்களும் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி சம்பவம்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? பட் அப்புறம் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மெமரிஸ் எல்லாமே ஃபேடாக இருந்திருக்கும். அதை பற்றி இப்போல்லாம் பேசுகிறதில்ல. நார்மல் சில்ட்ரன்ஸாக தென் யூஸ்வலாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பழசில் யூஸ் பண்ண டாய்ஸ் தான் வேணும் அப்படிலாம் அடம் பிடிக்கலை. அப்படியே நார்மலாக அந்த மாதிரி அவங்க வந்து அப்படியே மாறி இருப்பாங்க. ஸோ சைக்காட்ரிஸ்ட்டும் தென் வந்து மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு வேளை இது கோஇன்சிடெண்ட்டாக இருக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க அம்மா அப்பா, அந்த குழந்தைங்களை பற்றி அவங்க அம்மா அப்பா அவங்க ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க, இறந்து போன பொண்ணுங்க தான் மறுபிறவி எடுத்து இந்த ஜென்மத்தில் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஒரே ஐடென்டிக்கல் மார்க்ஸ் இருக்கும், ஒரே மெமரிஸ் அவங்க ஷேர் பண்ண முடியும்? சின்ன வயசில் அவங்கள பற்றி நான் எதுவுமே சொல்லலை, அது எப்படி கரெக்டாக அவங்களால கெஸ் பண்ண முடியும்? ஸோ இது கண்டிப்பாக அது என்னோடய பழைய மகள்கள் தான், இறந்து போனவங்க தான் திருப்பியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். லைக் அவங்க அம்மா அப்பா உண்மையை தான் சொன்னாங்களா, இல்லை கட்டுக்கதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம இப்போ 3rd ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இதுவுமே ட்வின் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். ஸோ இந்த 3 ஸ்டோரிஸில் 2 ட்வின்ஸை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதுக்கு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா த சைலண்ட் ட்வின். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1963ல் தான் பிறக்கிறாங்க. வேல்ஸ் பிரிட்டிஷ் நாட்டில் தான் பிறக்கிறாங்க. ஸோ ட்வின்னோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் அண்ட் ஜெனிஃபர். நார்மலாக அவங்க பிறக்கும் போது நார்மலாக தான் இருந்துகிட்ருக்காங்க. லைக் நார்மலாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். பட் உள்ளே பார்த்தா தான் விஷயமே இருக்குது. அவங்க வெளியில் பேசிக்காக யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ஈவன் தோ அவங்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் யாருக்கிட்டையுமே லிட்ரலி பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது அவங்களுக்குள்ளே மட்டும்தான். அவங்கக்குள்ளே பேசுகிறதுக்கு அவங்க தனியாக ஒரு லாங்குவேஜ் கூட க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஓன் லாங்குவேஜ் கூட க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லாங்குவேஜ் மற்றவங்களால கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு கூட இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சைக்காட்ரிஸ்ட்லாம் பார்த்துட்டு இதுக்கு ஒரு நேம் சொல்கிறாங்க, செலக்டிவ் மியூட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு மென்டல் டிஸார்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி இந்த சோஷியலிசமாக பேச முடியாது. இது பேசிக்காக குழந்தைங்களுக்கு தான் வரும். ஆனால் சில நேரத்தில் பெரியவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சைக்காட்ரிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர, அவங்களுக்கு டார்க்கா லைக் வயலன்ஸ் அந்த மாதிரிலாம் நாவல்ஸ்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. லைக் மர்டர்ஸ், ட்விஸ்ட்டு, லவ் அஃபேர்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் நெறைய ஸ்டோரீஸ்லாம் அவங்க எழுத ஆரம்பிச்சு, அவங்க டீனேஜா இருக்கும்போது, அவங்க ஒரு இடத்த வந்து ஃபயரே பண்ணி அது வந்து ஒரு பெரிய கேஸாவே ஆயிடுச்சு. ஆனா, அவங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னு மாரி தான் நெனச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. போலீஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சு, அவங்கள வந்து ஒரு 11 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, போட்மோர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநோய் இருக்கிற ஒரு மருத்துவமனையில அவங்க 2 பேரையுமே சேர்க்குறாங்க. பட் அங்கேயுமே அவங்க யாருக்கிட்டயுமே பேசுறது கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஜர்னலிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட பார்த்து, புரிஞ்சு, அவங்களோட ட்ரஸ்ட்ட இவங்க 2 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி, ஸோ பல மாசமா அவங்க வந்து அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணி, ஒரு வழியா அவங்க அவங்களுக்குள்ள இழுத்து வந்திருக்காங்க. லைக் ஜர்னலிஸ்ட் கூட அவங்க கொஞ்சம் பேச ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. நார்மலான இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. இதில ஜெனிஃபர் வந்து அந்த ஜர்னலிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க இறந்து போகணும். அப்படி இறந்து போனா மட்டுமே தான் இன்னொருத்தவங்க சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய வாழ முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. ஜர்னலிஸ்ட்டால இத புரிஞ்சுக்கவே முடியல. லைக் என்ன? ஆ? அப்படியா? அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்திருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் ஃபர்தரா எதுவுமே எடுத்துக்கல. ஸோ ஒரு 11 இயர்ஸ் லேட்டர் அவங்க வந்து ரிலீஸ் ஆகியிருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த நாள் ஜெனிஃபர் அப்படிங்கிற அந்த பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. லைக் ட்ரக்ஸ் இல்லை, பாய்சன் குடிக்கல. நார்மலாக சடனாக அப்படியே ஹார்ட்டில் வந்து ஒரு கோளாறு பிரச்சனை வந்து டக்குன்னு அப்படியே அடுத்தடுத்தாலே இறந்து போயிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை, நத்திங். ஆனால் ரிலீஸ் ஆன அந்த நாளே அவங்க இறந்து போயிருந்திருப்பாங்க. இது வந்து ஜூனால் ஏற்றுக்கவே முடியல. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஜூன் பொண்ணு நல்லா கிளியராகவும் நல்லா ஃப்ரீயாகவும் அவள் நார்மலாக பர்சன் இருக்கிற மாதிரி நல்லா பேசவும் செஞ்சுருக்கா. லைக் அவள் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அத்தனை நாள் யாருக்கிட்டையுமே அவங்க சொந்த பேரண்ட்ஸ் கூட பேசாமல் இருந்த அந்த பொண்ணுங்க இப்போது அந்த ஜூன் பொண்ணு எல்லாருக்கிட்டையுமே நார்மலாக அண்ட் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. லைக் இது எப்படி ஒருவேளை அந்த ஜேர்னலிஸ்ட்டை சொன்ன அந்த ஜெனிஃபர் உண்மையாகவே இருந்திருக்குமோ? லைக் எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போனால் தான் இன்னொருத்தவங்க ஃப்ரீயாக இருக்க முடியும். அதெல்லாம் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? பட் இது மிஸ்ட்ரி அண்ட் வியர்டாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இப்போ வரைக்குமே ஜூன் உயிரோடு தான் இருந்துகிட்ருக்காங்க. லைக் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தென் பெயிண்டிங்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப்பை அவங்க ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. உங்களோட ஹார்ட்டுக்கு இந்த 3 ஸ்டோரீஸில் எது கொஞ்சம் வியர்டாக பட் இதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.